வெல்கம் டு தமிழ் சினிவுட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே இன்றைக்கி பேனிந்திய படமாக மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்க சலார் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த படத்துடைய ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். சலார் திரைப்படம் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் பிரபாஸ், ஸ்ருதிஹாசன், பிருத்திவிராஜ் மற்றும் பலர் நடிப்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. KGF 1 KGF 2 மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்ததுக்கு பிறகு பிரசாந்த் நீல் இயக்கத்தில் இந்த படம் வரதுனால பேனிந்திய அளவில் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய கதையின் சுருக்கம் பார்த்துருவோம். ஸோ இந்தியாவில் ஒரு செயற்கை நகரமாக கான்சார் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அங்கே ராஜமன்னார் அப்படிங்கிற வகையராவை சேர்ந்தவங்க தான் அதை ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ராஜமன்னாருக்கு பிறந்த பையனாக பிருத்திவிராஜ் இருக்கார். ஒரு கட்டத்தில் ராஜமன்னார் அவர்கள் வெளில போயிடுறாங்க. ஸோ பிருத்திவிராஜ் அவர்கள் அந்த இடத்த ஆளலான்னு ட்ரை பண்ணும்போது அவரே அந்த இடத்த விட்டு வெளில போயிடுறாங்க. ஸோ அதற்கப்புறம் பிரபாஸை போய் நாடுறாரு பிருத்திவிராஜ். ஸோ பிரபாஸும் பிருத்திவிராஜும் யார், ஸோ பிரபாஸ் மற்றும் பிருத்திவிராஜ் சேர்ந்து அந்த கான்சார் பகுதி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த படத்துடைய மீத கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்துருவோம். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னா மேக்கிங் தான். ஏன்னா மேக்கிங் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக KGFக்கு இணையான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருந்தாங்க. ஆனால் கதையில் தான் படக்குழு கோட்டை விட்டுட்டாங்க. அதை நம்ம நெகட்டிவில் பார்ப்போம். ஸோ டெக்னிக்கல் வைஸாக படம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. படத்துடைய எடிட்டிங் கட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதே போல் VFXலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. KGFை விட VFX பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த பகுதியே பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் பகுதியாக காட்டுறாங்க. அடுத்ததாக ரவி போஸ் அவர்களுடைய பின்னணி இசை சூப்பராக இருந்துச்சு. பிரபாஸோடைய இன்டர்வல் காட்சி, அதே போல் காஜால நடக்கிற அந்த ஃபைட் காட்சியோடைய BGM எல்லாமே வேற லெவலில் கூஸ்பமாக இருந்துச்சு. அடுத்ததாக பிரசாந்த் நீல் அவர்கள் இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் காட்டியிருந்தார். சண்டை காட்சிகள் எல்லாமே பிரம்மாண்டமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ்னே சொல்லணும். அடுத்ததாக பிரபாஸ் அவர்களுடைய நடிப்பு பயங்கர மாசாக இருந்துச்சு. அவருடைய ஆக்டிடியூட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. முந்தைய படங்களில் இல்லாத நடிப்பை இந்த படத்தில் கொடுத்துருக்கார். ஸோ அதனால தான் பிரபாஸோடைய கம்பேக் படம்னு ரசிகர்கள் இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு அவருக்கான ஒரு மாசான படமாக இந்த படம் மாறிடுச்சு. பிருத்திவிராஜ் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஹீரோ தளமான வில்லன் ரோலை ஏற்று மிரட்டலாக நடிச்சிருந்தார். படத்தில் ஜான் விஜய் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தார். படத்தில் பாபி சிங்காவும் சூப்பராக நடிச்சிருந்தார். படத்தில் ஹீரோனியான ஸ்ருதிஹாசனுக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லை. இருந்தாலும் இரண்டாவது பாகத்தில் அவங்களுக்கு பெரிய ரோல் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக படத்தில் பல வில்லன்கள் வராங்க. ஸோ அவங்கெல்லாம் மிரட்டியிருந்தாங்க. இதெல்லாம் இந்த படத்துடைய பாசிட்டிவ்னே சொல்லணும். ஸோ படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த படத்துடைய டெம்ப்ளேட் ஸ்டோரி தான். ஸோ வழக்கமாக பல படங்களில் பார்த்த அதே ஸ்டோரியை KGF கலந்து போட்டு அடித்து கொடுத்துருக்காரு பிரசாந்த் நீல். இதே போல் KGF மேக்கிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா புதுசாக இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் தருது. படத்துடைய ரன் டைம் 2 hours 50 minutes. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மொபைல் நோண்ட தோணுது. KGF போல் பல பில்டப் சீன்கள்லாம் இருந்தாலும் எமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் யாரையுமே கனெக்ட் பண்ணலை. அதே போல் காமெடியும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இதெல்லாம் இந்த படத்தோடைய நெகட்டிவ்னே சொல்லணும். அதே போல் ஃபேண்டசின்னு பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத பல விஷயங்களை எடுத்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் த்ரில்லரை தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு நம்ப முடியாத பல விஷயங்கள் படத்தில் இருக்குது. இதெல்லாம் இந்த படத்துடைய நெகட்டிவ்னே சொல்லணும். ஸோ மொத்தத்தில் ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்குற ரசிகர்கள் ஒரு தடவை பார்க்க வேண்டிய ஒரு படமாக இந்த படத்தை கொடுத்துருக்காங்க படக்குழு. ஸோ இந்த படத்துக்கு ரேட்டிங் 5க்கு 3 தரலாம். ஸோ ஃபேமிலியாக இந்த படத்தை பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பல வைலன்ஸ் காட்சிகள் நிறையா இருக்குது, சண்டை காட்சிகள் நிறையா இருக்குது. இதனால் சிங்கிளாக போய் ஒரு தடவை பார்க்க வேண்டிய படமாக இந்த படம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சலார் படத்தை பார்த்தீங்களா? இந்த படம் KGF லெவலுக்கு இருக்கா, இல்லை நல்லா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.